ஆனா உண்மையாவே நம்ம தான் நியாயபுரமாட்ட கை கிடக்கிறோம். எடுத்தோன்னா என்ன சொல்றோம்? கர்த்தாவே என்னை ஆசீர்வதிப்பீராக, எனக்கு அது வேணும், எனக்கு கோல்டு கொடுப்பீராக, எனக்கு அல்வா கொடுப்பீராக, சாரி இது கொடுப்பீராக, ஏதா இது கொடுங்க அது கொடுங்க, கர்த்தாவே துட்டு வேணும் கேக்குறோமா? கர்த்தர் கொண்டு 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 காசு கொடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான். அன்னைக்கு அத்தனை பேரும் இதெல்லாம் அப்படியே பிச்சுட்டு போயிடுவாங்க, அப்படி கத்த பின்னால போயிடுவாங்க. அந்த காலத்துல மலை ஜனங்கள் மலையை நோக்கி இந்த காசை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு எனக்கு கூட. வந்து அந்த காலத்துல ஜனங்கள் மலை மேல போய் இயேசுவை நோக்கி அவர் பிரசங்கத்தை கேட்க போறாங்க. பட்டி கிடக்குறாங்க 3 நாளா. இன்னைக்கு பிரசங்கத்துக்கு வரத்துக்கு பிரியாணி போட்டதும் இதுவும் வேணும் இருக்கிறது. இந்த கொடுத்தாதான் வராங்க. கையில 100 ரூபாய் கொடுத்தா பிரியாணியை கொடுத்தாதான் வராங்க. சொல்லுங்க, இப்ப யாருக்கு இருக்குது? இயேசுநாதரை தேடி வரும்போது நித்திய ஜீவன் உள்ள வசனங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பேதுவை தேடி வந்தவங்க. பேதுவை சொன்னாரு, நாங்க எங்க போவோம் ஆண்டவரே, உங்களிடத்துல உண்ட நித்திய ஜீவன் உண்டு வசனம் அவங்க உண்டுன்னு சொல்லி சொன்ன இடத்துல இன்னைக்கு பிரியாணி போட்டமும் 100 ரூபாய் நோட்டு வந்த உடனே டப்புக்குன்னு வந்து அத்தனை பேர் அங்க ஓடிடுறாங்க. பார்த்தா யார் கூட்டம் தான் பெருசுறான். அரசியலையும் தான் நடக்குது, கிறிஸ்தவத்திலையும் தான் நடக்குது. இப்ப யார் பெரியவர்கள்? இந்த சப்ஜெக்ட் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் இது பேசுறேன்.